அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார முறையே மீனம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் ராகு கோடியை குவிக்க வைக்க இருக்கிறாரு. கர்மவினையை நீக்கும் கேதுவாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாகசர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர். நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன்னிகரற்ற பேரழகு மோகினியாக உருமாறிக்கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார். முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார். அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர். இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர். அதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர். ஆயினும் அதற்குள் கரண்டியிலிருந்த அமுத துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது. இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய திரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுத துளி செல்லாமல் தடுத்துவிட்டார். இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைபாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர். மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர். அதனால் மகிழ்ந்த எம்பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார். தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை. அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடுக்கலாயினர். அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள், தர்ம நூல்கள், வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன. சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும். நமக்கு மட்டுமில்லாமல் நம்முடைய சந்ததியினருக்கும் அளிக்கும். குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள், மனக்குறைகள், வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும். கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீராடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும். இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றிவிட்டன. இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மூதுரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது. ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணமாகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயாதட்சணமின்றி கண்டிப்பாக செய்வதனால் தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது. ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் மறுபிறவியையும் நிர்ணயிக்கும் 12ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகங்கள் அறிவுறுத்தியிருக்கு. ஒருவர் பிறவியில் தர்ம நெறியின்படி நேர்மை, ஒழுக்கம், சத்தியம், தர்மம், வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல இந்த ராகுவும் கேதுவும்
அதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார். இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீன மற்றும் கன்னிராசி சஞ்சார முறையே கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கடகராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு தற்போது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதே தருணத்துல சுகஸ்தானத்தில் இருந்து வந்த கேது திருதிய ஸ்தானமாகிய கன்னியில் சஞ்சரிக்கிறாங்க. ராகுவினுடைய நிலையினால குடும்ப செலவு அதிகரிக்குங்க. குடும்ப செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கான வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. அதே மாதிரி பாடுபட்டு சம்பாதித்த பணம் தவறான வழிகளில் விரயமாகி கொண்டிருந்ததே என்று கவலைப்பட்டு வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஏன்னா எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினர் இத்தகைய காலகட்டங்கள்ல லாட்டரி டிக்கெட், இணையதள சூதாட்டம், பங்குச்சந்தை ஆகியவற்றில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல நீங்கள் நேர்மையான வழியில உங்களுடைய பணம் சம்பாதிக்கும் முயற்சியை நீங்க மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத வளர்ச்சி குடும்ப ரீதியாக ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே மாதிரி மானிட வாழ்க்கையில நாம் எப்பொழுதெல்லாம் எந்த அம்சங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டிய கிரக நிலைகள் நமக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல அதற்கு தகுந்தாற்போல் நாம் நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நமக்கு எதிர்பாராத வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக பல நன்மைகளை நீங்க இந்த 48 நாட்களுக்குள் எதிர்பார்க்கலாங்க. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. பணப்பற்றாக்குறை ஏற்படும் போது எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி உங்களுக்கு தானாக தேடி வருங்க. திருமண முயற்சிகள் கை கொடுங்க. ராகுவினால் ஏற்படும் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. இந்த சுப செலவுகளால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது பார்த்து வரும் வேளையில் அதிருப்தி ஏற்பட்டு இருக்குங்க. ஆனா இந்த 48 நாட்களில் இந்த அதிருப்தி மனப்பான்மை நீங்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுக்கு பண நிறைவு தரக்கூடிய ஒரு உத்தியோகமா அமைய இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாம தடுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான விசா கிடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி ஆகியவை இந்த 48 நாட்களுக்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரிக்குங்க. போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை சமாளித்து நீங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றி ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குது. இதனால வருமானமும் உயர இருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாஸ்தானம் பாதிக்கப்படவில்லைங்க. மற்ற கிரக சாதகமாகவே உள்ளதால கல்வி முன்னேற்றம் தடைபடாதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இந்த 48 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகுவிற்கு பரிகாரம் அவசியங்க, கேதுவிற்கு அவசியம் இல்லை. இந்த 48 நாட்களுக்குள் திரு நாகேஸ்வரம், திரு காளஹஸ்தி, நாகமங்கலா இவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலத்தை தரிசித்து விட்டு வந்தாலே போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.